மும்பை தாராவி மக்கள் 7 நாளில் வீட்டை காலி செய்ய உத்தரவு. கவனம், ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவியில் நடந்தது இது. உங்க வாழ்க்கையில் நடக்கும் பெரிய மாற்றத்தை புரிஞ்சுக்க அடுத்த 55 வினாடிகள் ரொம்ப முக்கியம். தாராவியை இடிச்சு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் மிகப்பெரிய 95,000 கோடி திட்டத்தை அதானி குழுமம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ செக்டர் 1 கணேஷ் நகர் மக்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. 7 நாளுக்குள்ள வீட்டை காலி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா சட்டப்படி நடவடிக்கை, செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க. முக்கியமா மக்களுக்கு ரொம்ப குழப்பம். மாற்று வீடு கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வெறும் 3 மாச வாடகையை மட்டும் இப்ப கொடுத்துட்டு வீட்டை காலி செய்ய சொல்றாங்க. இதுல இன்னொரு அச்சம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு வீடு கூட கிடைக்காம போகலாம். அதே போல அங்கிருந்து வெளியூருக்கு அனுப்பப்படுவோமோன்னு தாராவி மக்கள் பதற்றத்தில் இருக்காங்க. இது வெறும் மும்பை பிரச்சனை இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் இது ஒரு பாடம். பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் முதல்ல 2 வருஷ வாடகை கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வெறும் 3 மாசம்னு சொல்றாங்க. எங்களுக்கு மாற்று வீடு தான் வேணும்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க. இந்த திடீர் முடிவுக்கு காரணம், அந்த இடத்துல மாநகராட்சி சாக்கடை குழாய், சிவரேஜ் பைப்லைன் போட வேண்டிய தேவை இருக்குதான். இவ்வளவு பெரிய 95,000 கோடி திட்டத்துல மக்களுக்கு நிரந்தர மாற்று வீடு கொடுக்காம வெறும் வாடகையை கொடுத்து காலி பண்ண சொல்றது சரியா? இதுதான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய குடிசை மேம்பாட்டு திட்டம். மக்கள் நலன்தான் முக்கியம். இல்லனா இந்த திட்டம் பெரிய சமூக பிரச்சனையாக மாறும். அதானி நிறுவனம் மக்களுக்கு என்ன மாதிரி நிரந்தர தீர்வு கொடுக்க போறாங்கன்னு பொறுத்துதான் பார்க்கணும். குடிசை மேம்பாட்டு திட்டங்கள்ல முதல்ல மாற்று வீடு கட்ட வேண்டுமா, இல்ல வாடகை கொடுத்து காலி செய்ய சொல்லலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7 நாள் டைம். தாராவியின் முடிவு என்னாகும்னு பார்க்கலாம்.